இன்றைக்கி காலையில் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் பச்சை மல்லி வச்சு தான் காப்பி ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்துருங்க. இந்த பச்சை மல்லி காப்பி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வந்து பித்தத்தை குறைக்கும், நல்லா இருக்கும் பார்த்துருங்க. உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் காலையில் இதுமாரி போட்டு குடித்தா. அதை எப்படி செஞ்சேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் மல்லி விதை, ஒரு 20 கிராம் கருப்பு திராட்சை, உலர்ந்த கருப்பு திராட்சை, அப்புறம் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக வெல்லம், இவ்வளோத்தையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த திராட்சை, இஞ்சி, மல்லி இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும் பார்த்துருங்க. இஞ்சி நல்லா கழுவிட்டு தோல் சீவி சின்ன சின்ன துண்டாக போட்டு அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் பார்த்துருங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு காஃபி தேவையோ அதோட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். வச்சுட்டு அரைச்சதை இதோட சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்க வெல்லத்தையும் இதோட சேர்க்கணும். அச்சு வெல்லம், கருப்பட்டி எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்ததும் நம்ம கொஞ்சம் நேரம் வற்ற வச்சுட்டு ஆறுனதும் குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் இதான் குடிச்சோம் பார்த்துருங்க.